புதுசா மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, இந்த டிப்ஸ் உங்களுக்கு தாங்க. மாடி தோட்டத்தில வளர்க்கக்கூடிய கொடி காய்கறிகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஸ்டிக் வந்து மீஷோல இருக்குதுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 221 தான் நான் பே பண்ணது. மொத்தமா 12 ஸ்டிக் வந்து இருக்குங்க. அதில 1 மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்துச்சு. மத்தபடி ஸ்டிக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பாருங்க, நான் கத்திரிக்காய் செடியில வச்சிருக்கேன். தக்காளி, அதுக்கப்புறமா வந்து நான் கொடி காய்கறிகளுக்கு கூட பந்தல் படுத்துறதுக்கு அதை தாங்க பயன்படுத்தியிருக்கேன். ஆல்ரெடி இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து கிளிப் போடுறதுக்காக பிளான்ட் சப்போர்ட் கிளிப் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதுவுமே நான் மீஷோல வாங்கினது தான். அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இதில் அந்த செடிகளை வந்து கெட்டி வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பந்தல் காய்கறிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீளமாக இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 ஸ்டிக்கையும் வந்து கயர் வச்சு கெட்டி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக வந்து பந்தல் படர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக் வச்சு தாங்க சைட்லலாம் கெட்டி வச்சுருக்கேன். நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்குறத விட மீஷோவில் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அதனால தான் நான் மீஷோவில் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ கொடுத்துருக்கேன். என்னோடய சேனலில் ரோஸ் பிளான்ட் கட்டிங்ஸ் பற்றின வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெர்பல் பிளான்ட்ஸோட மெடிசனல் டிப்ஸையும் நான் கொடுத்துருக்கேங்க. மறக்காமல் என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.